வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா blends with எல் எல்லோட ஒரு லெட்டரை எப்படி நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பியை எல் கூட சேர்க்க போகிறோம். அப்போ பிஎல் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா பில் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பியோட சவுண்டு ப, எல்லோட சவுண்டு இல், அப்போ பில் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? பிளாக், இங்கே பிளாக், இங்கே ப்ளூ, அப்போ பில் பில் அப்படிங்கிற சவுண்டு ஃபஸ்ட்டு வரும். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். பிளாக், பிளாக், ப்ளூ. அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு சி கூட எல் சேரும்போது கில் அப்படின்ற சவுண்டு வரும். சி வந்து க, இது வந்து இல், கில் அப்படின்ற சவுண்டு கேட்கும். அப்போ கிளவுட், கிளவுட், கிளவுன், கிளவுன், கிளாக், கிளாக். ஸோ அந்த மாதிரி சவுண்டு வரும். இப்போ எஃப் கூட சேரும்போது ஃபில், ஃபில் அப்படின்னு கேட்கும். இல் சேரும்போது ஃபில், ஃப்ளாக், ஃப்ளவர், ஃப்ளார், அந்த மாதிரி. புரிஞ்சுதா? அடுத்தது ஜி கூட எல் சேரும்போது கில் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ கிளாஸ், க்ளோ, க்ளூ, அந்த மாதிரி. கிளாஸ், க்ளோ, க்ளூ, அந்த மாதிரி. கில் அப்படின்ற சவுண்டு கேட்கும். இங்கே பி கூட எல் சேரும்போது பில், பி எல் சேரும்போது பில், ப இல், பில் அப்படின்னு வரும். அப்போ பிளேட், பிளக், ப்ளம், அந்த மாதிரி வரும். இப்போ எஸ் கூட எல் சேரும்போது சில், சில் அப்படின்னு கேட்கும். ஸ்லைடு, ஸ்லீவ், ஸ்லிப்பர்ஸ், ஸ்லைடு, ஸ்லீவ், ஸ்லிப்பர்ஸ், ஸ்ல், ஸ்ல் அப்படின்னு வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் blend with லெட்டர் எல். எல் கூட ஒரு லெட்டரை blend பண்ணும்போது எப்படி அந்த சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது blends with இந்த எல்லுக்கு சில match the pictures to the sound they begin with கேட்டிருக்காங்க. இது என்னது? நமக்கு கிளாஸ். அப்போ கில், கிளாஸ். அப்போ ஜி எல்லோட நம்ம என்ன பண்ணணும்? இதை மேட்ச் பண்ணணும். ஓகே, இது என்னது? ஸ்லைடு, ஸ்ல், சில் அப்படின்னு வருதா? ஸ்லைட். ஸோ எஸ்எல் கூட மேட்ச் பண்ணும். இங்கே ஃப்ளவர், இப்போ இங்கே ஃபில் அப்படின்னு வருதா? அப்போ ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு இது என்னது? நமக்கு பிளேட், பில், பில், பிளேட், பிஎல். நெக்ஸ்ட் இது பிளாக், பிஎல், பில். நெக்ஸ்ட்டு இது வந்து கிளவுன், சிஎல், கில், கில், கிளவுன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை மேட்ச் பண்ணணும். blends with ஆர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blends with ஆர் தான் பார்க்க போகிறோம். ஒரு லெட்டர் கூட ஆரை சேர்க்கும் போது அது என்ன சவுண்டில் வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பி கூட ஆரை சேர்க்குறோம். அப்போ பிர், ப இர், பிர். அதோடைய சவுண்டு, பியோட சவுண்டு ப, ஆரோட சவுண்டு இர். அப்போ பிர் அப்படின்ற சவுண்டு தான் நமக்கு கொடுக்கும். இப்போ பிர் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம ரீட் பண்ணலாம். பிரெட், பிரெட், பிரஷ், பிரஷ், ப்ரூம், ப்ரூம். அடுத்தது சி கூட ஆரை சேர்க்கும் போது சி வந்து க், ஆர் வந்து ர், அப்போ கிர் அப்படின்னு வரும். இப்போ க்ரவுன், க்ரையான், க்ரோ, அந்த மாதிரி. இப்போ டி கூட ஆர் சேர்க்கும் போது ட ர் சேரும் போது ட்ர் அப்படின்னு வரும். ஓகே, ட்ரம், ட்ரெஸ், டிராகன். ஓகே, இப்போ எஃபோட சவுண்டு ஃப், ஆரோட சவுண்டு ர், அப்போ ஃப்ர் அப்படின்னு வரும். எஃப் ஆர் சேர்ந்தா ஃப்ர் அப்படின்னு வரும். ஃப்ராக், ஃப்ரூட், ஃப்ராக். அடுத்தது ஜி ஆர், ஜியோட சவுண்டு க, ஆரோட சவுண்டு ர், அப்போ கிர் அப்படின்னு வரும். கிராஸ், கிரீன், கிராஸ் ஹோப்பர், அந்த மாதிரி. இங்கே பியோட சவுண்டு ப, ஆரோட சவுண்டு ர், அப்போ ப்ர் அப்படின்னு வரும். ஓகே, ப்ராம், ப்ராம், பிரின்சஸ், பிரின்ஸ், அந்த மாதிரி ப்ர் அப்படின்ற சவுண்டு வரும். இப்போ நமக்கு இங்கே blend with ஆரை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே லைன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக சொல்லிகிட்டே நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ சிஆர்னா கிர், அப்போ இங்கே நமக்கு க்ரோ கூட மேட்ச் பண்ணும். கிர், க்ரோ வருதா? நெக்ஸ்ட் பிஆர்னா ப்ர், ப்ராம், ப்ராம் கூட நம்ம இதை மேட்ச் பண்ணணும். அடுத்தது டிஆர்னா ட்ர், ட்ரெஸ், ட்ரெஸ். இதை நம்ம எப்படி மேட்ச் பண்ணணும். அடுத்தது ஜிஆர்னா கிர், கிராஸ், கிராஸ். அடுத்தது பிஆர்னா பிர், பிரெட்,
bread. Next FR na fruit. Fruit. அடுத்தது பார்க்கலாமா? blends with S. இப்போ ஒரு லெட்டர் எஸ் கூட இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே எஸ் இருக்கு பாருங்க எல்லாத்துலேயும். இப்போ எஸ் கூட ஒரு லெட்டரை சேர்க்குறோம், செகண்ட் லெட்டரை சேர்க்குறோம் அப்படின்னா அது எப்படி சவுண்ட் வரும்? இங்கே எஸ் ஃபர்ஸ்ட் சவுண்டு ஸ்ன்னு வரும், கே சேரும்போது ஸ்க்கு அப்படின்னு வரும், இங்கே என் சேரும்போது ஸ்னு அப்படின்னு வரும், இங்கே எஸ் கூட இப்போ சேர்க்கும் போது ஸ்பு அப்படின்னு வரும், இங்கே எஸ் கூட டி சேர்க்கும் போது ஸ்ட் அப்படின்னு வரும், இங்கே எஸ் கூட டபிள்யூ சேர்க்கும் போது ஸ்வ் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இதை படிக்கலாம். இப்போ ஸ்கர்ட், ஸ்கை, இங்கே சின், ஸ்னைல், ஸ்னேக், இங்கே ஸ்பூன், ஸ்பைடர், இங்கே ஸ்டாம்ப், ஸ்டார், இங்கே ஸ்வ, இது எப்படி சொல்லணும்? ஸ்விங், ஸ்வெட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எஸ் கூட ஒரு லெட்டரை பிளெண்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நமக்கு சே த நேம்ஸ் அண்ட் ட்ரேஸ் த லெட்டர்ஸ். இங்கே என்ன இருக்குது? ஸ்னைல், ஸ்னு அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம? சே த நேம்ஸ் அண்ட் ட்ரேஸ் த லெட்டர்ஸ். ஸோ ஸ்னைலு, ஸ்னு, அப்போ எஸ்என். இங்கே ஸ்டார், எஸ்டி, ஸ்டார், எஸ்டி வருதா? அடுத்தது இங்கே வந்து ஸ்விங், ஸ்வ, ஸோ எஸ்டபிள்யூ. இங்கே வந்து ஸ்கர்ட், ஸ்கு, எஸ்கே, ஸ்கு. இங்கே ஸ்பைடர், ஸ்பைடர். ஓகே.